ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சில் டாக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2026 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா படத்தை பற்றி தான். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலே ஹீரோ அவர் வந்து வாய் பேச முடியாது, சாதாரண கூலி தொழிலெல்லாம் பண்ணி தான் வந்து பொழைச்சிட்டு இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது, சின்ன பொண்ணுன்னா வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. ஒரு முடிவெட்ட போகிற இடத்துல வந்து அவருக்கும் அவர் பெண்ணுக்கும் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஒன்று போகுது. அதில் அந்த பொண்ணுக்கு வந்து கோவம் வரவே வந்து முடிவெட்டிக்காமல் இறங்கி அந்த பொண்ணு வந்து வேகமாக போயிடுறான். இவரும் அவர் பின்னாடியே வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். அப்போது அந்த சலூனில் இருக்கிற அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, இருங்க இங்கே இருக்கிறவங்க ஒருத்தங்க போய் அவங்க பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார். வெளில பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து வேகமாக கோச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் வந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, இது மாதிரி நான் ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு உதவி கொடுங்க அப்படின்றான். உடனே அந்த பையனுடைய வந்து என்ன ஆச்சுவா அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனால், அந்த பையனும் அப்படியே திருத்தாண்டி வெவ்வேறு இடங்களுக்கு அந்த பிள்ளையை வந்து அழைச்சிட்டே போயிரு. எங்கேப்பா அழைச்சிட்டு போகிறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். இங்கே தான் சொல்லிட்டு அழைச்சிட்டு போகும்போது ஒரு குப்பை வண்டிக்கிட்ட போகிறாங்க. போன உடனே அங்கே இருந்த 2 பேர் இப்போ மேலே வந்து ஒரு பெரிய கவரை போட்டு அப்படியே குண்டு கட்டாக தூக்கி குப்பையை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அதே சமயம் இங்கே சலூனில் காமிச்சோம்னா, அந்த தேடிட்டு போன அந்த லேடி வந்து அப்படியே அந்த வந்து உங்கள் பொண்ணை காணோம், தேடி பார்த்தேன் அப்படின்னோடனே இவர் பதறி அடித்து ஓடுறார். அங்கே இங்கேயும் தேடும்போது தான் வந்து அந்த வேனை பார்க்குறார். சந்தேகமாக இருந்தோன்னா அந்த வேனை வந்து துரத்த ஆரம்பிக்கிறார். அது வேகமாக தன் உயிரை கொடுத்து வந்து ஓடுறார். ஓடி போய் அவங்களுக்கு சண்டையும் போடுறார். அப்போ தான் தெரியுது அந்த வேன் உள்ளார ஒரு பொண்ணு இருக்கிறது. ஆனால் இவரால் வந்து அந்த பெண்ணை மீட்க முடியல. வேன் வந்து போயிடுது. இப்போது இந்த சண்டை போட்ட அந்த அயற்சியோடைய உடம்பு முழுக்க ரத்தத்தோடைய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். போயிட்டு இவருக்கு தான் பேச முடியாத ஃபேமாக எழுதி காய்க்கிறார். இந்த மாதிரி வந்து என்னோட பொண்ணு காணா போயிட்டா, வண்டியோட நம்பர் இதுதான், இது நீல கலரில் இருக்கும், உடனே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த கேஸை எடுத்துக்கிற தயங்குறாங்க. அப்போது அங்கே சர்ஜென்ட் மாதிரி இருக்கிற ஒரு லேடி வந்து வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மேலதிகாரி இங்கேருந்து வந்து இங்கேருந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, உங்கள் இஷ்டத்துக்குலாம் அப்படிலாம் பண்ண முடியாது, கொடுத்துட்டு போ, நான் பண்ணுற வேலையை பண்ணுறேன் அப்படின்னோன்னா சரி இனிமேல் இங்கே வந்து ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோ அங்கேருந்து வந்து கிளம்பிடுறார். அதே சமயம் இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டரான தன்னுடைய மனைவி வந்து ஒரு தேடிட்டு இருக்கார். 2 மாதமாக வந்து அவங்கள வந்து காணும். இதே மாதிரி சின்ன குழந்தைய காணா போகிறது வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு எது தடையுமே இல்லாமல் வந்து காணா போயிடுறாங்க. அந்த விஷயத்தை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கிளப்போட லிங்க் ஒன்று கிடைக்குது. அந்த கிளப்புக்கு இவர் போகிறார். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹீரோ வந்து தன்னுடைய பெண்ணை தொலைச்சார் இல்லையா, அங்கே வந்து ஒரு சில துண்டு சீட்டுகள்லாம் பார்ப்பார். அதில் ஒரு கிளப்போட சிம்பிள் இருக்கும். அதே கிளப்புக்கு தான் இப்போது ஹீரோவும் வந்து போவார். இதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கும்பலை கண்டுபிடிச்சாங்களா, ஹீரோவோட பொண்ணு வந்து கிடச்சாலா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே வந்து ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவாங்கள்ல படம், அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே வந்து படம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு 5 நிமிஷம் நினைக்கிறேன், 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்கிற அந்த பரபரப்பு படத்தோட எண்டு வரைக்கும் இருக்கு. அதேமாதிரி சண்டைகள் வந்து வேணும்னு வைக்கிற மாதிரிலாம் இல்லை, அது எமோஷனலாக நம்ம வந்து அந்த 10 நிமிஷத்துக்குள்ளாரே நம்மளை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. கனெக்ட் பண்ணுறதுனால அந்த எமோஷனல் கோர் அப்படியே உட்காந்துக்கும். அதனால் எல்லா சண்டைகளுமே அவ்வளோ வந்து நமக்கு வந்து பிடித்து போயிடும். அதே மாதிரி எந்த சீனையும் வந்து நீழ்ச்சியும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 பேரும் சேர்ந்து அதை எங்கே அந்த குழந்தைங்களை வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கடைசியாக வந்து ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும், இந்த இடத்துல இருக்குமோ அப்படின்ட்டு. அங்கே போய் இறங்குவாங்க, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அப்போது அந்த ரிப்போர்ட்டரோட ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம், வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்பார். அழகா துண்டு சீட்டில் வந்து அப்படி எழுதிக்கிறோம், நோ டைம், என்ன உடனே செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இறங்கி போயிட்டே இருப்பார். இப்படி படம் முழுக்கவே இருக்கும். அப்படியே சரன்னு போகும். என்ன ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் அப்படியே எட்ஜில் உட்கார வச்சுருப்பாங்க. இதில் எனக்கு வந்து பிரச்சனையாக இல்லை குறையாப்பட்டது அப்படின்னா, அந்த ஆக்ஷன் பிளாக்ஸில் இருக்கிற ரியாலிட்டி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே வந்து இருந்துச்சு. அதனால் இது கண்டிப்பாக வந்து ஒரு அடல்ட் ஒன்லி தான். ஆனால் அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி இருக்கு இல்லையா, அதை வந்து பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. நம்ம இதை மாதிரி ஆக்ஷன் கோரியோகிராஃபி உள்ள குங்ஃபு படங்கள்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம், ஜாக்கி சான், ஜெட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் மறுபடியும் வந்து ரசிக்கும்படியாக பிரமாதமாக பண்ண முடியும். அதுவும் வந்து கிளைமாக்ஸில் வந்து டுயல் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரே ஒரு ஆள் ஒரு 5 பேர்கிட்ட வந்து சேர்ந்து சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை கோரியோகிராஃபி பண்ணது என்ன, அதுக்கு வந்து அவன் கேமரா ஆங்கிள் வச்சு அதை வந்து ஷார்ட் பண்ணது, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. சூப்பரான படம்.
நீங்கள் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாத மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் அதை சொல்லுவேன். ஆனால் இது வந்து தமிழில் கிடையாது, இங்கிலீஷ் டப்பிங்கில் சப்டைட்டிலோடைய இந்த இது கிடைக்குது. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.